ஏற்கனவே குருஜி தோஷம் இருக்குன்னு சொன்னாரு. இப்ப ஆக்சிடென்ட் வேற ஆயிடுச்சு. கடவுளே, அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீ தான் பாத்துக்கணும். முருகா, பள்ளிமலை முருகா, என் அக்காக்கு எதுவும் ஆகக்கூடாதாம்மா. நல்லபடியா குணமாய் வெளியில வரணுமாக்கும். நீ தாயா காப்பாற்றணும். வேகமா போகாதீங்க. வேகமா சொல்ல வண்டியை கொண்டு வேகமா அடிச்சு போட்டாங்க. டாக்டர் ஐயா, அம்மா எப்படி இருக்காங்க? பயப்படுற அளவுக்கு பெரிய காயம் எதுவும் இல்ல, சின்ன சின்ன காயம்தான். இப்ப கண்ணு முழிச்சிடுவாங்க. ஆண்டவா. ஆமா, அவங்க 2 பேரும் ட்வின்ஸா இல்ல சிஸ்டர்ஸா? அதெல்லாம் இல்ல டாக்டர். 2 பேரும் அச்சு அசலா ஒரே மாதிரியா இருக்காங்க. ஒருத்தங்க சிட்டி ஸ்டைல்ல இருக்காங்க, இன்னொருத்தங்க வில்லேஜ் ஸ்டைல்ல இருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அகிலாமாவை மட்டும்தான் எனக்கு தெரியும். அவங்கள மாதிரி இருக்கிற இன்னொருத்தவங்கள நான் இந்த கார் ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா தான் பார்த்தேன். நானும் தாங்க டாக்டர் ஐயா. அம்மனி வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நானும் போய் பார்த்தேனுங்க. அசப்பில் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா போயிடுச்சுங்க. ட்வின்ஸ் 2 பேர் ஒரே மாதிரி இருக்கிறத பாத்திருக்கேன். ட்வின்ஸ் இல்லாம 2 பேர் ஒரே மாதிரி இருக்கிறத இப்பதான் நான் பாக்குறேன். இதுவும் உலக திசை மாதிரி தானுங்க. அடிக்கடியில பார்க்க முடியாதுங்க. டாக்டர், நாங்க போய் அவங்கள பார்க்கலாமா? போய் பாருங்க. தேங்க்ஸ் டாக்டர். சார் சொல்லுங்க ஐயா. அம்மா, அம்மா, அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா, அம்மா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க நல்லா இருக்கீங்க. எல்லாம் சாதாரண காயம்தான், பயப்பட தேவையில்லைன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. அம்மா அம்மான்னு என் மேல இம்பிட்டு பாசம் காமிக்கிறியே, யாருக்கண்ணு நீயே? புதுசா இருக்கியே, பார்த்ததே இல்லையே. அம்மா, நான் யாரா? நான் உங்க பார்வதிமா. இப்போ உடம்புக்கு எப்படி இருக்குதுங்க? நான் நல்லா தாண்டா இருக்கேன். யாருடா அந்த புள்ள? சரி தெரியுங்கக்கா, விவரமா சொல்றேனுங்க. அம்மனே, இது உன்ற அம்மா இல்ல, என்ற அக்கா. ஏனுங்க நர்சம்மனே, சித்திங்க வாரீங்களா? சொல்லுங்க சார். இவங்கள மாதிரியே ஒருத்தர் இருந்தாங்களே, அவங்க எங்கீங்க? அதுவும் அந்த பெட்ல இருக்காங்க பாருங்க. அம்மனே, அதோ பாருங்க, அங்க இருக்காங்க. அட என்னடா வளர்ற முருகேசா, யாருடா என்ன மாதிரி இருக்கா? அக்கா, சித்தங்க பாருங்களேன்க்கா. அட பண்ணறியாத்தா, 6 முருகேசா, அது நம்மள மாதிரியே இருக்கு. ஏனுக்கா, ஆச்சரியமா இருக்குதுங்களா? எனக்கு அப்படிதாங்க இருந்தது முத பார்த்தப்போ. ஆச்சரியமா போச்சுங்கக்கா. அச்சசல் உங்களை மாதிரியே இருக்காங்க. ஐயோ பார்வதி, என்ன? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேம்மா. பரவாயில்லம்மா. உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு ஒண்ணும் இல்ல பார்வதி. அம்மா, உங்ககிட்ட ஒரு ஆச்சரியத்தை நான் காட்ட போறேன். கொஞ்சம் அங்க கடைசியில இருக்கிறவங்கள பாருங்களேன். நான் ஆச்சரியப்படுற அளவுக்கு இங்க என்ன இருக்கு பார்வதி? இல்ல, அங்க பாருங்க. I can't believe it. நானே என்ன கண்ணாடியில பாக்குற மாதிரி இருக்கு. அட எனக்கும் கூட அப்படிதாங்க இருக்கு. ஏனுங்க, உலகத்துல ஒருத்தர் மாதிரியே 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா அப்பெல்லாம் அதை நம்பவே இல்லைங்க. ஆனா இப்ப உங்களை பார்த்ததும் நம்பாம இருக்கவே முடியலங்க. என் பேர் அகிலாண்டேஸ்வரி. நீங்க? என்ற பேர் புவனேஸ்வரிங்க.
அட பாத்தீங்களா, 2 பேர் பேர்லயும் என்ன ஒத்துமை. ஆ யா ஆமா புவனேஸ்வரி, நீங்க கொஞ்சம் கவனமா கார் ஓட்டியிருந்தா இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காதுல்ல. ஆ வாஸ்தவம் தானுங்க, தப்பு என்ற தப்பு தானுங்க. ஆட போங்கக்கா, இப்போ தப்புன்னு ஒத்துக்கிட்டு என்ன பிரயோஜனமுங்க? அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்களே. நீங்களும் சொல்லுங்கக்கா, மனசுக்குள்ள 1000 கோவம் இருந்தாலும் அதை கொண்டு போய் இந்த கால் கிட்ட ஒன்று இருக்குமோங்களே, அந்த ஆக்சிபூட்ரு அது மேலே காட்டினோம்னா இந்த வாடி வாசல் தொந்தோட்ட காலக்கணக்காக கார் சீறி பாஞ்சு போகும் இல்லைங்க. அந்த கார் வண்டிக்கு நான் வாயா இருக்குதுங்க மெதுவாக போங்கன்னு சொல்ல. ஆனால் நான் சொன்னேனுங்க மெதுவாக போங்க கான்னு. ஆனால் அதை எங்கக்கா காதலே போட்டுக்கலையா? போய மூடுறாங்க. இனிமே நான் பேசலிங்கக்கா, நீங்களே பேசுங்க. ஆமா, நீங்க எதுக்காக இவ்வளவு ஃபாஸ்டா ஓட்டிட்டு வந்தீங்க? உங்களுக்கு ஃபாஸ்டா கார் ஓட்ட தான் பிடிக்குமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, வாழ்க்கையே வெறுத்து போச்சுங்க. அந்த व्यसனத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேனுங்க. ஐயோ, ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு? என்ற ஊருக்குள்ள எனக்கு இருக்கிற மரியாதை என்ற வீட்டுக்குள்ள இல்லைங்க. வெளியில சொல்ல முடியாத வேதனை நம்ப இருக்குதுங்க. எத்தனை நாளைக்கு தானுங்க நானும் இதை மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுக்கிறது? அதானுங்க வெறுத்து போய் நானும் எங்க போறதுன்னு தெரியாம மனசு போற போக்குல அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தனுங்க. உருவத்துல பார்க்கறதுக்கு நீங்க எங்க அம்மா மாதிரியே இருக்கீங்க. இவங்கள மாதிரியே தைரியமாவும் துணிச்சலாவும் இருக்க வேண்டாமா நீங்க? என்னங்க மணி அப்படி சொல்லிவிட்டீங்க? எங்க அக்காவோட தைரியத்தை பத்தி எங்க ஊருக்குள்ள வந்து கேட்டு பாருங்க. தைரியத்துக்கும் துணிச்சலுக்கும் உதாரணம்னா அது என் அக்கா தான். ஓ, எங்க அக்கா எதிரில் வந்தாங்கன்னா ஊரே கையெடுத்து கும்பிடுமுங்க. எங்க அக்கா ஒரு சொல் சொன்னாங்கன்னா மொத்த ஊரும் பரு பேச்சு பேசாதுங்க. அவங்க சொல்லு கட்டுப்பட்டு கை கட்டி நிற்பாங்க. அது அக்கா வந்தாச்சு இல்லைங்க. பொருட்காட்சியில்னு வேடிக்கை பார்க்க மாதிரி பார்த்துருந்தேன் என்னங்க அர்த்தம்? பிரார்த்தனைன்னு சொல்லுங்கப்பா. அம்மா, இந்த பழனிசாமி பன்னீரும் அண்ணன் தம்பியாட்ட பழகிட்டு இருந்தாங்க. அவசர தேவைக்கு பன்னீர் பழனிசாமிகிட்ட 1 லட்ச ரூபா பணம் வாங்கியிருந்தாருங்க. பத்திரமெல்லாம் எதுவும் எழுதலம்மா, நம்பிக்கைங்க பேர்ல. அந்த பணத்தை திருப்பி கேட்டதுக்கு பணமெல்லாம் வாங்கலன்னு சொல்லிட்டாருமா. இதுதான்மா பிராது. பத்திரம் புறவு நோட்டு இல்லாம யாராச்சும் கடன் கொடுப்பாங்களாக்கும். அட ஆறாது அக்கா இருக்காங்க மறிவாதம் இல்லாம கொடுத்துட்டு தவளை கணக்கா கத்திட்டு இருக்கிறது வந்தன வாயை தச்சு போடுவானாக்கும். ஆறாது அக்கா நான் பேச மாட்டானுங்கக்கா. சரி, பொறவென்னங்க ஆச்சு? ஆடா என்ன சொல்லுங்க, அக்கா கேட்கறாங்கல்ல. அக்கா இனிமே நான் பேச மாட்டானுங்கக்கா. கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டதுக்கு அவன் பணமே கொடுக்கலன்னு சொல்றாமா? மொச பிடிக்கிற நாய மூஞ்ச பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம்டா.
அது மாதிரி என் எதிரில நிக்கிறவன் விடுற மூச்சு காத்த வச்சே அவன் யோக்கியதை என்ன தராதரம் என்னன்னு கண்டுபிடிக்கிறவதாண்ட இந்த புவனேஸ்வரி. உங்க 2 பேர்ல நம்பிக்கை துரோகம் பண்ண பையன் எவன் எனக்கு தெரியும்டா. ஏடா நெஞ்ச நிமித்தி நின்னுட்டா நீ நரபராதி ஆயிருவியோ? நீதான் திருட்டு பையனு உன் கண்ணே காட்டி கொடுத்துருச்சுடா. இந்த கோர்ட்டு போலீஸ்னு போனா தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு குறைஞ்சது 3 வருஷமாவது ஆகும். ஆனா இந்த புவனேஸ்வரி 3 நிமிஷத்துல குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு தீர்ப்பு சொல்லிடுவாராக்கும். ஏண்டா உன்னை நம்பி 1.5 அவசரத்துக்கு பணத்தை கொடுத்துருக்காரு. நீ ஏமாத்தாம பணத்தை உடனே திருப்பி கொடுத்துருக்கணும்ல. கொடுத்துருங்கம்மா. சரி, நடந்தது நடந்து போச்சு. 2 பேரும் நடந்ததை மறந்துட்டு பழையபடி 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும். இல்லன்னு தெரிஞ்சிச்சு பிச்சு போடுவேன் பிச்சு. நான் கொடுத்துறேன்ப்பா, பணத்தை கொடுத்துறேன்ப்பா. இதுதான் இந்த புவனேஸ்வரியோட தீர்ப்பாக்கம். பழனிசாமி இங்க வா. சொல்லுங்கம்மா. பணத்தை கொடுத்துறேன்னு சொல்லிட்டான். என்ன பணத்தை கொடுத்துருவல்ல? வந்தீங்கன்னு நில்லு. கைய கொடு. நன்றிம்மா. சீக்கிரமே கொடுத்துறேன். இப்படிதான் என்னைக்குமே ஒத்துமையா இருக்கணும். சரிங்க. பழசெல்லாம் பேசி சண்டைலாம் போட்டுக்காதீங்க. சரிங்கம்மா. சரிங்க, வாருனுங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்கம்மா. கிளம்பியா போயிட்டு வாங்க. தலைங்க வழி விடுங்க. தலைங்க. என்ன மாதிரிதான் யாருக்கும் பயப்படாம தைரியமா துணிச்சலா பேசுறீங்க. அப்புறம் எப்படி வாழ்க்கையில இந்த விரக்தி வந்துச்சு? அது வந்துங்க, எங்க அக்கா ஊரே கொண்டாடுங்க. எங்க அக்கா மேல அம்புடு மரியாதைங்க. எங்க அக்கா பேச்சு காம்படிச்சாலும் கட்டுப்பட்டு நிற்பாங்க. ஆனா ஒரு ஒத்த வீடு மட்டும் என்ற அக்கா பேச்சுக்கு கட்டுப்படாதுங்க. அது என்ற அக்கா வீடு தாங்க. அது வந்துங்க, என்ற அக்காக்கு அந்த வீடு ஒன்று தாங்க பலவீனம். புவனேஸ்வரி, வீட்ல அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது என்ற அக்காக்கு ஒரு பையன் இருக்காருங்க. அவர் பேரு ராகவுங்க. ஏன்றா ஐயா, அம்மா கிட்ட சொல்லி அந்த வேலை விஷயமா? சை, அம்மா ஆட்டுக்குட்டின்னு என்ற அம்மா நான் சொல்றத மட்டும்தான் செய்வாங்க, இல்லைன்னா செய்ய வைப்போம்ல. பா, வந்துட்டாங்க அம்மா ஆட்டுக்குட்டின்னு. என்ற அக்கா ஊருக்குள்ள ஒரு புலிங்க. ஆனா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா ராகவையா முன்னாடி எலியா மாறிடுவாங்க. ராகவையா மேல என்ற அக்காவுக்கு கொள்ள பாசமுங்க. தன் பிள்ளையாச்சுங்களா, சின்ன வயசுலேருந்து செல்லம் கொடுத்து வளர்த்தி போட்டாங்க. எது கட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. அக்காவுக்கு தன் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும், அவ்வளோதாங்க. ஆனால் இது ராகவையாவுக்கு புரியலைங்க. அவர் வேலை வெட்டிக்கும் போகாமல் ஊருக்குள்ளேயே வெட்டியே சுற்றிட்டு இருந்தாருங்க. சேரக்கூட சகவாசத்தை கூட சேர்ந்து குடிக்கவும் பழகிட்டாருங்க. சின்ன வயசுலேருந்தே என்ற அக்கா ராகவையாவை கோவப்பட்டதும் பேசினது இல்லைங்களா. இம்பூட்டு வளர்ந்ததுக்கப்புறம் ஏதாவது கோவப்பட்டு பேசினா புள்ள மனசு கஷ்டப்படுமேங்கிறதுக்காக தான் வருத்தத்தை ராகவையா கிட்ட சொல்லாமல் எல்லா வேதனையும் மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் தனக்குள்ளேயே மறுவிட்டு இருக்காங்க. இவங்க கண்டிக்கல, ஆனா இவங்க வீட்டுக்காரர் மகனை கண்டிக்கலாம்ல. அந்த பாக்கியம் எனக்கு இல்லம்மா. என்ற வீட்டுக்காரர் சரியில்லம்மா. அவர் குடிப்பாருங்க, தப்பான காரியத்துக்கெல்லாம் போவாரு. அதனால அவரை எப்பவோ நான் தள்ளி வச்சிட்டேனுங்க. தாலி கட்டின புருஷனால கிடைக்காத நிம்மதி நாம பெத்த புள்ள மூலமாவது கிடைக்கும்னு நம்பினனுங்க. ஆனா வளர வளர அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான்னு அவன் காமிச்சிட்டானுங்க. சின்ன வயசுலயே குடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவன் மேல பாசத்தை கொட்டி வளர்த்தேனுங்க. என்னால அவனை கண்டிக்க முடியலங்க. சில நேரத்துல என்ன செய்வானுங்க,
அவன் பெரிய கத்தி எடுத்துக்கிட்டு கைய அறுத்துக்கிறேன்னு சொல்லி நிப்பானுங்க. அத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குங்க, நடுங்குங்க எனக்கு. புருஷனை வேணான்னு தள்ளி வச்ச எனக்கு பெத்த புள்ளைய தள்ளி வைக்க முடியலங்கம்மா. சரி, காலம் போக போக எல்லாம் சரியாகும், அவனுக்கு ஒரு கால் கட்ட போட்டோம்னா அவன் திருந்திருவான்னு நினைச்சனுங்க. வீட்டுக்கு வர மகராசி கண்டிப்பா அவனை திருத்திருவான்னு நம்பி அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேனுங்க. ஆனா வந்தவ என்னடான்னா, அவ மகாலட்சுமியா இல்லைனாலும் பரவாயில்லங்க, சரியான பத்ரகாளிங்க. கண்ணு கண்ணு, சொல்லுங்க. ஃபேக்டரிக்கு போயிட்டு வரேங்கண்ணு. நின்னுகிட்டே இருந்ததுல ஒரே களைப்பா இருக்கு. நான் போய் கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வரேன். அதுக்குள்ள ஸ்ட்ராங்கா ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வரியா கண்ணு? நில்லுங்க, நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா? என்ன கண்ணு இப்படி பேசுற? நீ என்ற புள்ள மாதிரி தானே. நீ இந்த வீட்டு வேலைக்காரியா என்ன? என்ற பொண்ணு கண்ணு நீ. நான் ஒன்னும் உங்க மக இல்ல. உங்க மக இருக்கா, போய் அவகிட்ட கேளுங்க. ச்சே, நிம்மதியா இந்த ஒரு வீட்டுல போனை கூட பார்க்க முடியல. எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் என்ற பெத்தமவ கண்மணி தானுங்க. அம்மா, ம், வா கண்ணு. இந்தாங்கம்மா. நான் காப்பி அவகிட்ட கேட்டது உன் காதல் விழுந்துருச்சாக்கும். ஆமாம்மா, ஏம்மா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? நீ படிச்சிட்டு இருப்பல்ல கண்ணு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கம்மா, குடிங்க. இன்னொரு பையன் இருக்கிறானுங்க, படிக்கிறான். ஊர் முழுக்க நமக்கு நல்ல மரியாதைங்க. ஆனா வீட்டுக்குள்ள நம்மள யாரும் மதிக்கிறது இல்லைங்க. நானும் எதையும் கேட்கறது இல்லைங்க. எனக்கு புரியுது, வீட்டுல நிம்மதி இல்லைன்னா யாரா இருந்தாலும் மனசு உடைஞ்சுதான் போகும். பெத்த பிள்ளை சரியில்லைன்னா எந்த அம்மா தான் நிம்மதியா இருக்க முடியும்? வீட்டுக்குள்ள மட்டும் பிரச்சனை இல்லைங்க, அவனால ஊருக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுங்க. என்ன பிரச்சனை? அது அது வந்துங்க, யாரோ ராகவையாவுக்கு தெரிஞ்சவைங்க நம்ம ஊருக்குள்ளே ஏதோ பாட்டில் தயாரிக்கிற ஃபேக்டரி கட்டணும்னு வந்தாங்க. அக்கா கிட்ட எங்களுக்கு ஃபேக்டரி கட்டுறதுக்கு நிலத்தை கொடுத்தீங்கன்னா ஊரில் இருக்கிற ஆம்பூட்டு பேருக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கு போர் போட்டு தரதா சொன்னாங்க. எங்களுக்கு நீங்க இந்த இடமும் நீங்க கொடுத்தா போதும் மேடம். நீங்க சரின்னு சொல்லிட்டு சைன் பண்ணிட்டீங்கன்னா நாங்க இந்த இடத்துல ஃபேக்டரியை கட்ட ஆரம்பிச்சிருவோம் மேடம். அப்படி நாங்கள் ஃபேக்ட்ரி கட்டி முடிச்சது மேடம், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளுக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கு போர் போட்டு கொடுத்துட்றோம் மேடம். கண்டிப்பாக மேடம். மேடம், எங்க பிளான் படி ஃபேக்டரியை இங்க தான் நாங்க கட்ட ஆரம்பிக்க போறோம். ஃபேக்டரி கட்டி முடிச்சு ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் மேடம். இந்த ஃபேக்டரி கட்டுறதுனால ஊருக்கு தான் மேடம் நன்மை. ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போர் போட்டு கொடுத்தா அதுவும் விவசாயம் பண்ணுறதுக்கு ஊருக்கும் ஊரில் இருக்கிற ஜனங்க எல்லாருக்கும் நல்லது தானுங்க. அவங்க சொன்னதெல்லாம் நம்பி அக்கா சரின்னுட்டு அவங்களுக்கு நிலத்தை கொடுத்து போட்டாங்க. ஆனால் எல்லாருக்கும் போர் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னவங்க ஒரு 10 பேர்த்துக்கு மட்டும் போர் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் கம்முன்னு இருந்துட்டாங்க. அக்கா நிலம் கொடுத்தாங்க இல்லைங்களா, அங்கே பெருசாக ஒரு போர் போட ஆரம்பித்தாங்க. அக்கா போய் அவனுக்கிட்ட பாட்டில் தயாரிக்கிற கம்பெனிக்கு எதுக்கடா இவ்வளோ பெரிய போருன்னு கேட்டதுக்கப்புறம் தானுங்க விஷயமே தெரியுது. அவங்க நிலத்தை வாங்கினது பாட்டில் தயாரிக்கிற கம்பெனிக்கு இல்லைங்க, கூல்ட்ரிங்க் தயாரிக்கிறதுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு தானுங்க நிலத்தை வாங்கியிருக்கானுங்க.